மோகன், கோவை மாவட்டத்துக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவை மாவட்டத்தினுடைய ஆங்காங்கே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கோவில்பாளையம் பகுதி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மதியம் முதலே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோவில்பாளையம், அதே போன்ற எலச்சிபாளையம் பிரிவு, குப்பைப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மதியம் முதலேயே கனமழையானது பெய்து வருகிறது. இதனிடையே தற்போது இந்த மழைப்பொழிவானது அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதிகளில் வெள்ளமானது சாலைகளில் மழைநீரானது வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. மேலும் பார்த்தோம் கோவில்படத்திலிருந்து குப்பைபாளையம் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாகவே மழைநீர் வெள்ள நீராக வருவதன் காரணமாக அப்பகுதியில் சாலையானது முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குப்பைபாளையம் செல்லக்கூடிய சாலையில் ஓடை ஒன்று இருக்கிறது. அந்த ஓடை முழுவதும் மழைநீர் மூழ்கி காணப்படுவதன் காரணமாக அப்பகுதிகளில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை சாலை முழுவதுமாக மூடியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. மழைநீரானது முழுவதுமாக தேங்கி அப்பகுதியில் சாலை போக்குவரத்தானது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி பொதுமக்களும் அப்பகுதியில் கூடிய வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் கடந்து செல்ல வேண்டாம் என அப்பகுதிகளில் உள்ள மக்களை தற்போது தடுத்து வருகின்றனர். கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணீர் வழிந்து விடுவதன் காரணமாக அப்பகுதியில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவசியத்துள்ளாகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கோவை மாநகரில் இன்று காலை முதலே மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் தற்போது மழைப்பொழிவுக்கான லேசான தூறல் பெய்ய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கணபதி மற்றும் சரணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் தற்போது லேசாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. மோகன்.